அதிகமா பணி நடக்குது ஒரு தகவல். நீங்கள் தினகரன் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தேன். ஒரு 10 டாப்புன்னு போட்டுருந்தாங்க. அதில் முதலப்பேட்டை, பாகூர், இதெல்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ எங்களுடைய ஆட்சியில் வந்து எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் முன்னேற வேண்டும், முன்னேற்றம் அடைய செய்வது தான் எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் எந்த கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அதெல்லாம் பார்க்காம எல்லோருக்கும் நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டு உள்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வளோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக சட்டமன்ற முறை என்னோட தொகுதியெல்லாம் எந்த வளர்ச்சி பணியாக நடக்கலன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதிர்கட்சிகள் நல்லா சிறப்பாக நடக்குது, ஆனா பாஜக கூட்டத்தில் இருக்கவங்க நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது, அந்த தொகுதி கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நிதி இப்போ ஏறக்குறைய ஒரு 200 கோடி ரூபாய் நிதி வந்து மார்ச் மாதம் செலவு செய்யணும். மத்திய அரசு கொடுத்துருக்கு. மார்ச் மாதம் செலவு செய்யணும். இல்லை டெண்டர் கோரப்பட்டிருக்கு. இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுவும் விரைவில் பணிகள் தொடங்கும். அவரு இந்த ஆட்சியில் எந்த திட்டமும் நடைபெறல, எல்லாருமே ஆட்சி அவரும் இப்போ தானே மந்திரி பதவி விலகி இருக்காரு. அது மட்டும் அவரும் மந்திரி தான் இருந்தார், கேபினெட்டில் இருந்தார்ல, அவருக்கும் தெரியல. அவர் தொகுதி என்ன நான் பண்ணித்தேன்னு கேட்டு பாருங்க. நீங்கள் அதிருப்தி இல்லாமல் நம்ம சொல்றாருன்றீங்களா? அதிருப்தி இல்லாமல் நம்ம மந்திரி பதவி எடுத்துட்டாங்க. அதிருப்தி அது அவர் தொகுதி இப்போ போய் பார்க்குறாரு போல உள்ள பார்த்தா தெரியும். ஆதிதிராவிடர்களுக்கு அமைச்சர்